சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களோட யூரோப் பயணத்தை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஜெர்மனி போறாரு, அங்க நிறைய முதலீடுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூகே, இப்ப லண்டன்லயும் பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாரோட அந்த ஒரு ஓவியத்தெல்லாம் திறந்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ முதலீடுகளை ஈர்க்க போறோம் நாங்க போயிருக்காங்க, வேற நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க ஓவரால் இந்த ட்ரிப்பை? பெருசே இது தவறு இல்லை. எனக்கு என்னமோ இதில் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கோ அல்லது கண்டனம் தெரிவிப்பதற்கோ எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆஃப்டர் இஸ் அன் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். வெளிநாடுகளுக்கு போய் இந்த முதலீடுகளை ஈர்ப்பது என்ற கான்செப்டே எனக்கு தெரிஞ்சு எப்போ வருதுன்னா, டு பி ஃப்ராங்க் மோடி அவர்கள் முதலமைச்சராக குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போது தான் இந்த கான்செப்ட் வருது. இஃப் மை மெமரி, என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. அதுக்கு முன்னால் 1-2 போயிருக்கலாம், பட் அது ஒரு பெரிய அளவுலேயே அவர் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்பொழுது கூட 2001 வராரு. அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டு 2002 குஜராத் ரயட்ஸுக்கு பிறகு எலெக்ஷனை ப்ரிப்போன் பண்ணி ஜெயிக்கிறாங்க 2004 வரைக்கும். அதன் பிறகு 2004 12 வரைக்கும் யூபிஏ கவர்மெண்ட். அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 ஆண்டு காலம், 10 இயர்ஸ் குஜராத் சிஎம்மாக இருக்கும். 2012 and 14 வரைக்கும் 12 ஆண்டுகளில் 12 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல முறை அவர் வெளிநாடுகள் போயிருக்கார். இன்ஃபேக்ட் சீனாவுக்கு அதிகமாக போன முதலமைச்சர் மோடி. அப்போ அங்கே இந்தியாவோட தூதராக இருந்தவர் தான் எஸ் ஜெய்சங்கர், இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அப்போ அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவர் செஞ்சு கொடுத்தார். இந்த முதலீடுகளை பெரிய அளவில் ஈர்ப்பது என்ற கான்செப்டை அதை நல்லாவே அவர் யூஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அமெரிக்கா மட்டும் போக முடியல, ஏன்னா குஜராத் இன படுகொலைகளால் அவருக்கான விசா ரத்து செய்யப்பட்டது. ஸோ இந்த கான்செப்ட் மோடி அவர்களால் தான் கொண்டு வரப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்ப்பதுன்றது. உள்நாட்டுக்குள்ளேயே முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ரோட் ஷோஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்தெல்லாம் சித்தராமையெல்லாம் தமிழ்நாட்டில் ரோட் ஷோலாம் நடத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது 2012-13 கூகுள் பண்ணிங்கன்னா வரும். இந்த ரோட் ஷோவை நம்ம பாய்காட் பண்ணணும், நம்ம எந்த தொழிலதிபரும் போகக்கூடாதுலாம் ஜெயலலிதா கவர்மெண்ட் இன்டெரக்டாக ப்ரெஷர் பண்ணிச்சு. அந்த ரோட் ஷோவில் கலந்துக்கிட்டவங்கலாம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஹரியானா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவுக்குள்ளேயும் நடக்குது, இந்தியாவுக்கு வெளியிலுமே நடக்குது. இது ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2022 முதன்முறையாக பதவியேற்ற 10 மாதங்களில் துபாய் போனார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு பயணம் துபாய் தான். அதுக்கு பிறகு ஸ்பெயினுக்கு ஒரு தடவை போனதா எனக்கு ஞாபகம். யுஎஸ் போனாரா எனக்கு ஞாபகம் இல்லை, சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு யுஎஸ் போனதா ஞாபகம் இல்லை. ஐம் நாட் டூ ஷூர். இது 4வது முறை பயணம்ன்றாங்க. ஜெர்மன் ஒன்று, அப்புறம் ஜெர்மனுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு போயிருக்காங்க. எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதுன்னு அவங்க ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் முதலீடுகளை பற்றி எல்லா அரசாங்கங்களோட ஃபிகருமே அண்டர் கொஸ்டின் தான். நமக்கு அது இவங்களை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பயணங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் ஆளுமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியின் ஒரு அங்கம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப தப்புன்னு தானே சார் சொல்லணும்? இப்ப உங்களோட பர்சனாலிட்டியை பூஸ்டப் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு பயணத்தை கையில் எடுக்கிறீங்கன்னா அது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தானே, தப்பு தானே. ஏன்னா இப்ப இந்த வேலையை பண்றதுக்கு முதல்வர் போக வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கனால இன்னும் பெட்டரான ஜாபை பண்ண முடியும், போய் பெட்டரா கன்வின்ஸ் பண்ண முடியும், பெட்டரா டேட்டாஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ண முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இப்போ நீங்க சொன்னது போல இங்க என்ன இருக்குன்னா, என்னோட ஸ்டேச்சரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் எலிவேட் பண்றதுக்கு நான் அங்க போறேன்னா மோடி ஸ்ட்ராட்டஜி மாதிரில இருக்குது. மோடி ஸ்ட்ராட்டஜி தான். நான் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு. இது நீங்கள் சொல்வதை நான் ஏற்க முடியாது. அதாவது முழுவதும் தவறுன்னு நான் இதை சொல்ல மாட்டேன். தட்ஸ் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்றது அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி இன்னும் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் இதை கொஞ்சம் விரிவாகவே பேச விரும்புகிறேன். அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் மாநிலங்களோட பங்கு என்னன்னு ஒரு விவாதம் எழும்பியது. எப்போ அது வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 2019-20 வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மமதா பானர்ஜி பங்களாதேஷோட மோடி அரசு சில ஒப்பந்தங்களை செய்தப்ப எங்களை கன்சல்ட் பண்ணலைன்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையை பார்க்கப்பட்டது. ஏன்னா யூகாட் அம்பிளிக்கல் கார்டு, நீங்கள் தொப்புள் கொடி உறவு அவங்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு இலங்கையோட அந்த உறவு இருக்குது. வெளியுறவுத்துறை என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி சென்ட்ரல் சப்ஜெக்ட், யூனியன் லிஸ்ட்ல இருந்தாலுமே மாநிலங்களுக்கு தொப்புள் கொடி உறவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, உதாரணத்துக்கு இலங்கை பிரச்சனையில தமிழ்நாட்டை கன்சல்ட் பண்ணணுன்றது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது நடந்தது. கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 1983 எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வெளியுறவு கொள்கை
கொள்கை வகுப்பாளராக கருதப்பட்ட சுதந்திர இந்தியா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிப்ளமேட்ஸ்னு அறியப்பட்ட ஜி பார்த்தசாரதி, சீனியர் ஜிபின்வாங்க. அவரை வந்து இந்திரா காந்தி வந்து டெல்லியிலேருந்து அனுப்புனாங்க. கலைஞரை வந்து வீட்டில் பார்த்து, கோபாலபுரம் வீட்டில் அவர் பார்த்து பேசிட்டு போனார். இவங்களையும் எம்ஜிஆர் சிஎம்மையும் பார்த்துட்டு போனார். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அப்போ பெரிய கட்சிகள் 2 தானே, மற்றது வந்து கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மட்டும்தான், இவ்வளவு கட்சிகள் கிடையாது. அதாவது ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுன்றது ஆக்சுவலாக அது கரெக்டான ஒரு அணுகுமுறை. பெங்கால் இஷ்யூல பார்த்தீங்கன்னா 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி கவர்மெண்ட் வந்தப்போ பங்களாதேஷில் வந்து முக்கியமான அந்த ஃபக்ரானங்கள்ல அந்த 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 ஒரு சீஸ்டா அவார்டுன்னு நினைக்கிறேன் நான். அந்த நதிநீர் பங்கீடு பங்களாதேஷோட நமக்கு இருக்குது, எக்ஸாக்ட் நேம் மறந்துச்சு எனக்கு. ஐ திங்க் டீஸ்டா அவார்டுன்னு தான் நினைக்கிறேன் நான். வந்து அதில் ஒப்பந்தம் போடும்போது எங்களை நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும்னு வந்து மம்தா பானர்ஜி சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷை வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து மேலே எடுக்கிறதுக்கு பாகிஸ்தானோட ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய இந்தியா அந்த நதிநீர் பங்கீட்டில் பங்களாதேஷ் கிட்ட ரொம்ப தாராளமயமாக இருக்குது. அதில் வெஸ்ட் பெங்காலோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுதுன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. இதை நான் ஏன் இங்கே கொண்டு வந்து சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் இந்த செட்டில்டுன்னு வச்சுக்கோங்க. வெளியுறவு கொள்கை என்பது மாநிலங்கள் சார்ந்ததா இருந்தாலுமே, மத்திய சர்க்காருடைய யூனியன் லிஸ்ட்ல இருந்தாலுமே மாநிலங்களுக்கு அதுல ஒரு ரோல் இருக்கு என்பதை நம்ம அங்கீகரிச்சு தான் தீரணும். ஏன்னா தட்ஸ் ட்ரூ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வரேன்னா, பொலிட்டிக்கலா வந்து தன்னோட பர்சனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப பிரதம மந்திரி வெளிநாட்டுக்கு போறாருல்ல, பிரதம மந்திரி வெளிநாட்டுக்கு போய் நிறைய முதலீடுகளை கொண்டு வராரு. அது மோடியா இருக்கலாம், மன்மோகன் சிங்கா இருக்கலாம், இந்திரா காந்தியா இருக்கலாம், வாஜ்பாயா இருக்கலாம், ராஜீவ் காந்தியா இருக்கலாம். அதுல வந்து நாட்டு நலனை தாண்டி ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டும் அதுல இருக்குது, யாரா இருந்தாலுமே அதுல இருக்குது. நீங்க பிரதமருக்கு அதை வைக்கும் போது ஏன் முதலமைச்சர்களை வைக்கக்கூடாது? இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ரொம்ப வந்து மீடியா ஹைப் கொடுக்கப்படுது, அல்லது வந்து அதுல வந்து பெரிய அளவில் முதலீடுகள் வரல, அவங்க வேற ஏதோ நோக்கத்துக்கு போறாங்கன்னா அது தவறு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மோடி அவர்கள் வந்து அவரு வந்து இந்தியாவில் அதிகப்படியான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு முதலீடுகளை கொண்டு வந்ததா சொல்லப்படுறது அவரோட ஆட்சி காலத்துல தான். அது அவரோட பர்சனாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுச்சுன்றது எவ்வளவு உண்மையோ அதை தான் இன்னைக்கு இவர் செய்யறாரு. அப்படி தப்புன்னா இதுல வந்து இது பிரதம மந்திரி வரைக்கும் கூட பொருந்தும். இல்ல ஒரு ஒன்ஸ் இன் ப்ளூ மூனா இருக்கிறதுல கேப்ரியல் எனக்கு ஒரு தவறா படல. இல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சிஎம்ஆல எதுவும் பண்ண முடியாது. இன்டர்நேஷனல் லெவல்ல போய் எதுவும் பெரிய மாற்றங்களை சேஞ்சஸ் நீங்க சொன்ன மாதிரி பெரிய இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லாம் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவர் போறது வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ ஷூட், அதை தாண்டி பெருசா எதுவும் இருக்காது. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சொல்றது போல நிறைய ஸ்டேட்ஸ் இந்தியால இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு போட்டியும் இருக்கு. நான் நிறைய முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்ற அந்த போட்டிலாம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, முதல்வர் அங்க போய் முதலீட்டை எடுத்துட்டு வர்றதுன்னு இருக்குல்ல, ஏதோ அனுமான் அப்படி போய் அந்த மலையை தூக்கிட்டு வர மாதிரி அப்படி தூக்கிட்டு வர முடியாது. முதலீடுன்றது அவன் கையில இருக்க பணத்தை இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். இங்க ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா, நமக்கு ஃபேவரபிளான கவர்மெண்ட் இருக்கா, இங்க பொலிட்டிஷியன்ஸ் கரெக்டா இருக்காங்களா, பிரச்சனையை கொடுப்பாங்களா, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கா, கவர்மெண்ட் நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ உங்க ஸ்டேட்டை நீங்க நல்லா டெவலப் பண்ணியாச்சுனாலே இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலா கோடிக்கணக்கில் இங்க வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏதோ முதல்வர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி முதலீடுகளை தூக்கிட்டு வரணும் அப்படின்றது கிடையாதுன்னு தான் எனக்கு படுது. இந்த ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க இல்லையா, மேபி மோடி கூட இது பண்ணிருக்கலாம். மோடி இதை பண்ணாரு. இந்த நரேட்டிவே ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயம் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஆஃப் லைட் அது நடக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த காலத்துல யதார்த்தமா இருந்திருக்காங்க. இப்ப இதை வந்து ஒரு வகையான ஒரு ப்ரொபகண்டா டூலா யூஸ் பண்றாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு பண்றாங்கன்னா, வெளிநாட்டுல போய் என்ஹான்ஸ் பண்றதுல நாட்டுக்குள்ள தேசிய அளவுல வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி என்பது வந்து இன்னைக்கு ஓரளவு உயர்ந்திருப்பது என்பது உண்மை. நீங்கள் அந்த டீலிமிட்டேஷனுக்கு மாநில முதலமைச்சர்களை அழைச்சி பேசினதாக இருக்கட்டும், அல்லது வந்து தேசிய அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா உடனே கருத்து தெரிவிப்பது, போராட்டங்களில் போய் கலந்து கொள்வது. இப்போ கூட வந்து ஓட்சோரியில் போய் பீகாரில் வந்து ராகுல் காந்தியோட வந்து அந்த கேம்பெயின்லேயே ஸ்டாலின் கலந்துக்கிட்டு வந்தார். பதவிக்கு வந்த புதுசில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏக்கராஜன் கமிட்டின்னு ஒன்றை போட்டு அந்த நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்து அதை 10 லாங்குவேஜில் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி சும்மா எல்லாமே ஒரு லைட்னிங் ஸ்பீடில் ஒரு 4 மாதத்தில் நடந்தது. அது இந்தியா பூரா பல மாநிலங்களுக்கு அனுப்புனாங்க. அப்புறம் பேக்வேர்டு கிளாஸஸ் ரிசர்வேஷன் அதிகரிக்கணும்னு ஒரு 38 தலைவர்களுக்கு கடிதங்கள் எழுதி அவங்கள அற வச்சு ஒரு கூட்டம் போட்டார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்போ அன்லைக் கலைஞர் ஆர் ஜெயலலிதா 2021 அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடிநாதமாக இருக்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாட் யூ கால் ஒரு ஆஸ்பெக்ட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை, அவருடைய அரசியல் ஆளுமையை வந்து
தமிழ்நாட்டுக்கு வெளியில தேசிய அளவில் வந்து அதை லிஃப்ட் பண்றதுக்கான வேலைகளை வந்து எல்லா விதத்திலுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு பயணங்கள். இது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சொல்லப்படுகிறது. முதலீடுகளும் ஓரளவு வருகின்றன. ஆனா அதுல இருக்கக்கூடிய டீப்பர் பொலிட்டிக்கல் மெசேஜ், அது அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கறது, அதுவும் அதுல இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணும் தான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ இது ஒரு இது ஒரு எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய தப்பா இது படல. இது ஏன்னா இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இன்றைக்கு முதலமைச்சர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து வேற அதிகாரிகள் இருக்கிறாங்க, கமிட்டிஸ் இருக்குது, நீங்க வந்து இன்ஃபேக்ட் லாபிஸ் இருக்காங்க. அதுக்கு வந்து இன்னொன்று அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரமாட்டான். அது யாராக இருந்தாலும் இங்கே வந்து அவன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் என்னன்னு பார்ப்பான். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கிளியரன்சஸுக்கு வந்து கரப்ஷன் இருப்பான்னு பார்ப்பான். ஏன்னா கரப்ஷன் இருந்ததுன்னா இங்கே தப்பிச்சாலும் அங்கே மாட்டிப்பான் அவன். ரெண்டாவது இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதால வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி, ஏன்னா அவன் நாட்டை விட்டுட்டு இங்கே வரானாலே சீப் லேபர்னா தான் வருவான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வந்து. இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது சிஎம்மோட விசிட்டால் மட்டும் சாதிக்க முடியாது. ஆனால் சிஎம்மோட விசிட் அதுக்கு ஓரளவு உதவிகரமாக இருக்கலாம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா கேப்ரியல், இதால் பெரிய லாபம் வருதா இல்லையான்றது வந்து ஒன்லி டைம் அலோன் வில் டெல். நீங்கள் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ ஜெயலலிதா 2015 வந்து பெரிய அளவில் ஒரு குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங் நடத்தி 3.25 லட்சம் கோடினாங்க. இவங்க வந்தோன்னா அதுக்கு ஒரு எக்ஸ் ஃபிகர், அதுக்கு மேலே ஒரு 2% கூட வச்சு இவங்க சொன்னாங்க. ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி இயர் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் டேக்கிங் மாதிரி எவ்வளோ வந்ததுன்றதை பற்றின ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா வந்து அவங்க சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் வந்து பெரிய கேப் இருக்கும். இது எல்லா கவர்மெண்ட்லையுமே நடக்கிறது தான். என்ன ஒன்று, ஜெயலலிதா ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போல, கலைஞர் போல இவர் போறாரு. இதுல ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து ஹைலி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் 4 ஸ்டேட்ல ஒன்னா இருக்குது கேப்ரியல். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா. இந்த 4 ஸ்டேட் வந்து ஹை குரோத் ஓரியன்டட் ஸ்டேட்ஸ்ன்றாங்க. இவர் போறதால ஒன்றும் பெரிய அளவில் நன்மை வருதோ இல்லையோ, தீமை ஒன்றும் இல்லை. எனக்கு இது ஒரு பெரிய அளவில் இதை விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நாட் மச் டேஞ்சர். அதுல பொலிட்டிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் வருதுன்னா அது தப்பு தானேன்னா ஸோ வாட், அது எல்லாரும் தான் பண்றாங்க. அதுக்கு ஸ்டாலினை மட்டும் நம்ம சிங்கிள் அவுட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. குஜராத் சிஎம்மா இருக்கும்போது மோடி பண்ணது, அதுக்கு பிறகு வேற முதலமைச்சர்கள் பண்ணது, இன்னைக்கு இவர் பண்றாரு நம்பர் 1. இதுதான் அளவுகோல் அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டருக்கும் பொருந்தும், எல்லா பிரதம மந்திரிகளுக்கும். நான் அஃப்கோர்ஸ் இப்ப என்ன பொறுத்தளவுல எல்லாரும் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம நார்மலைஸும் பண்ணக்கூடாது. அந்த செயல் கரெக்டா தப்பான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் அங்க போய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. இங்கேயும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஸ்டாலின் அவர்கள் போனாலும் போகிறனாலும் முதலீடுகள் வரதான் செய்யும். ஏன்னா ஒண்ணு, தமிழ்நாட்டுல அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த தேவையும் இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போனாலே அதை கொண்டு வந்துடலாம். சோ ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. சோ இப்ப மோடி பண்றார், அதெல்லாம் தாண்டி அப்கோர்ஸ் யார் பண்ணாலும் அது தப்பு தான். பட் அது தப்புனா தப்புன்னு நம்ம சொல்லணும்ல. இல்ல நான் தப்பாவே பார்க்கலன்றேன். மோடியும் பண்ணது கரெக்ட் தான். மோடி பண்ணது கரெக்ட் தான். நான் அந்த இடத்துல ஃபண்டமெண்டலி டிஃபர் வித் யூ. சி, democracy, certain things are gimmicks. Many things are gimmicks. Optics தானே கேப்ரியல். அப்ப தப்பு தானே சார் அது? இல்ல தட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கேம்ன்ற நான் இதை எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய தப்பா படல. இன்ஃபேக்ட் ஜெயலலிதா போயிருந்தாங்கனாலும் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் அவங்களோட டெம்பரமெண்ட், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அந்த அம்மாவால பாவம் அவங்க முடியல அவங்களுக்கு. கலைஞரோட டெம்பரமெண்ட் இது கிடையாது. கலைஞர் போயிருக்காரு, 1 தடவை 2 தடவை போயிருக்காரு, ரொம்ப ரேரா தான் அவர் போயிருக்காரு. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் 96, 2001 ஒரு தடவை என்னமோ மலேசியாவோ என்னமோலாம் போனார். அவர் வந்து ரொம்ப ரேர். அவர் வந்து இவர் மாதிரி அவர் போல. இஸ் அ டிஃப்ரெண்ட் பாலிட்டிஷியன். இவர் தனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றாரு. சி, என்னோட பாயிண்ட் வந்து இது பெரிய தப்பா எனக்கு படலை. சி, அந்த எண்ட் ஆஃப் த டே வென் யூ அசஸ் ஸ்டாலின்ஸ் ரெஜிம், அந்த எண்ட் ஆஃப் த 5-year tenure முடிஞ்சோடனே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பற்றி நாம் எடை போடும் பொழுது இது என்னமோ எனக்கு மைனஸாக போகும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இப்போ இதால் விளையக்கூடிய சில பலன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மாநிலத்துக்கு நன்மையை கொடுக்குது. அட்லீஸ்ட் ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, few thousand எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இங்கே வருதுன்னா இட்ஸ் குட் தானே. அதுல வேற சில அஜெண்டாஸ் அவங்களுக்கு இருக்கலாம், அது பார்ட் ஆஃப் யுவர் டெமோக்ரஸின்றாங்க. சார், இப்ப கருணாநிதி அவர்களை பொறுத்தளவுல வெளிநாடுகளுக்கு போய் அந்த முதலீடுகளை உள்ள கொண்டு வர வேண்டிய தேவை, நேஷனல் லெவல்ல அரசியல் பண்ண வேண்டிய தேவைலாம் அவருக்கு ஏற்படல. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அந்த தேவை ஏற்படுது? இஸ் நாட் கருணாநிதி, இஸ் ஸ்டாலின். நேஷனல் பாலிடிக்ஸ்ல தனக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அது உண்மையும் கூட. இன்னைக்கு வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி பாலிடிக்ஸை வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஒரு மாநிலத்தில், ஏன்னா இந்த மாநிலமே ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதால அது ஒரு நல்லா யூஸ் பண்ணிக்கிறார். அது கோழி முதல்ல வந்தா முட்டை முதல்ல வந்தான்றதை. ரெண்டாவது, வெளிப்படையாக சொல்கிறதுனா வந்து நேஷனல் லெவலில் தன்னோட அந்த பர்சனாலிட்டியை அவர் இன்னும் அதிகமாக விஸ்தரிக்க விரும்புகிறாரு. ஃபோக்கஸ்டாக சொல்கிறதுனா 29 எலெக்ஷன், 29 ரிசல்ட் ரெஜிம் சேஞ்ச் இருக்கும். அதில் டிஎம்கே ஷுட் பிகம் அ கிங் மேக்கர்னு அவர் நம்புறாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இது வருது.
ஹோலிஸ்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா வந்து மோடிக்கு நடந்தது, மோடி பண்றது எல்லாத்தையுமே ஸ்டாலினுக்கு நடக்குது, ஸ்டாலின் பண்றாரு. இந்த இமேஜ் பில்டிங், இந்த ஆப்டிக்ஸ், கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் ஆர் வெரி ஸ்ட்ரைக்கிங்வாங்க ஆங்கிலத்தில். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் வந்து நிர்வாகத்தை நடத்துறது, மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, ஆப்டிக்ஸ், இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அங்கேயும் மீடியா நேச்சர்ஸ் கிஃப்ட் ஃபார் ஸ்டாலின் வந்து அங்கேயும் அப்போசிஷன் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு மோடி 3.0. அண்ட் ஹேண்ட்லிங் மீடியா, மோடி அங்கே எப்படி கோதி மீடியா, கோதினா மடியில் இருக்க மீடியா, அங்கே கோதி மீடியானா தமிழ்நாடு கோதி மீடியா, அங்கேயும் மீடியா மோடி காலடியில் உட்காந்துருக்கு, இங்கே ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்கு. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. தேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீடியா. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள்னு கூட சொல்லலாம். அப்கோர்ஸ் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்னு அவங்க சொல்றாங்க. இது இந்த வெளிநாட்டு பயணங்கள் என்பது, ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் என்பது பெரிய அளவில் அதில் தவறு இல்லை. பட் அது நன்மையா தீமையா என்பதை நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, ஆட்சியின் முடிவில் தான் அதை நம்ம சொல்ல முடியும். 5 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் இவங்களே வரலாம், அல்லது இவங்க தோத்து போய் வேற ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். அந்த பீரியட்ல தான் when you look back only stock taking எடுக்கும்போது மட்டும் தான் தெரியும். ஆஸ் சச் இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல நம்ம பெரியதாக விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை. உங்க டெமோக்ரஸில வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அது தனி மனித சுயநலம் சார்ந்ததா இருந்தாலும் கூட நீங்கள் அனுமதித்து தான் ஆக வேண்டும். அதில் பெரிய தீமை ஏதும் இல்லைன்னு தான் நான் நம்புறேன். இப்போ நான் ஒரு வேற ஆங்கிள் இருந்து அதை அப்ரோச் பண்றேனே. இப்போ நீங்க அந்த வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்ற விஷயத்துல அதை நீங்க ஐசோலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். அப்கோர்ஸ் முதல்வர் வெளிநாட்டுக்கு போறாரு, வராரு, ஸ்டேட்டுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, வந்தா லாபம், இல்லைன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளா பார்க்கலாம். ஆனா ஓவராலா நீங்க டிஎம்கேவோட செயல்பாடுகளை பார்க்கும்போது மீடியாவுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸ் தராங்க. நரேட்டிவ் செட் பண்றது, அந்த இமேஜை மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கிருந்து தான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு பிடிச்ச நரேட்டிவை செட் பண்ணும், இந்த விஷயங்கள்லாம் அங்கிருந்து தான் வருது. அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா, ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றது, நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின், இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இமேஜ் பில்டிங் தான் அங்க நடக்குது. ஸ்டாலின் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ஸ்கீம்ஸோட பேரும் சரி, அந்த கிரியேட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலயும் பார்த்தோம்னா பெரிய போட்டோஸ் வந்து வைக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலயும் பேனர்ஸ்லாம் வச்சு எடுத்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ ப்ரொமோஷன் அப்படின்றது பார்த்தோம்னா அவங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணும், யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணும், இன்டர்நெட்ல ப்ரொமோட் பண்ணும், டிவில எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணும். அதுல ஒரு விங்கா நீங்க இதை பார்க்கணும். இன்டர்நேஷனல் ப்ரொமோஷனையும் ஒரு விங்கா அவங்க கொண்டு போறாங்க. ஸோ இப்படி ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது நிறைய ஏரியால இது ஒண்ணு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப அந்த பெரிய மிஸ்டேக்ல இது ஒரு பார்ட் இருக்கலாம். தட்ஸ் வாட் மோடி ஹேப்பன். இங்க நடக்குது. பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இது நடக்குது. எடப்பாடிக்கு நடக்கல, கையில் பவர் இருந்தாலும் நடக்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட நடக்குது, பினராயி விஜயனுக்கு நடக்கல, ஏன்னா ஐடியாலஜிக்கலி ஓரியன்ட் பார்ட்டி. சந்திரபாபு நாயுடுக்கு கிட்டத்தட்ட நடக்குது. உங்களுக்கு வந்து இட்ஸ் ஆல் இண்டியா ஃபினாமினா. ஆனால் நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு கார்பரேட் ஸ்டைல் பார்ட்டியும் வேணும். விஜயனுக்கு அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி இல்லை, ஒரு கார்பரேட் ஸ்டைல் பார்ட்டி இல்லை. கோடிக்கணக்கா பணத்தை மொபிலைஸ் பண்ணி, ரெண்டாவது ஒரு ஐடியாலஜி இருந்தது. ஐடியாலஜி இருக்கிறதால அவங்களால வந்து இதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்களால அப்படி செய்ய முடியாது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு பேக்லாஷ் வரும். அக்ரெசிவ் மீடியா கேம்பெயின் ஃபார் ஸ்டாலின்றது உண்மைங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தானே சார் இது. இன்எவிட்டபிள் பிரைஸ் ஃபார் யுவர் டெமோக்ரஸி. வேற என்ன கேப்ரியல் இதை நீங்க சொல்ல முடியும்? நீங்க இதை வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே மை வெரி கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். என்ன பண்ண முடியும்? டிவி பார்க்க வேண்டியதுதான், நம்மளும் ஆடை பார்க்க வேண்டியதுதான், அவ்வளோதான். சி, இந்த கவர்மெண்ட் வந்து ஆன்டி மோடி சென்டிமெண்டால மக்கள் வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், பெரிய அளவில் குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், தயங்கிறதுக்கு காரணம், நம்முடைய விமர்சனங்களை வித்ஹெல்டு பண்ணுறதுக்கு காரணம் இவங்க மேலே இருக்க கரிசனத்தால் கிடையாது, மோடி ஃபேக்டர். பட் அதை தான் அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்னது அத்தனை உண்மை. பிகாஸ் திஸ் ஆர் ஆல் ஃபேக்ட்ஸ். நான் அதை மறுக்க முடியாது. நான் மட்டும் இல்லை, நோபடி, ஒரு குறைஞ்சபட்ச அறிவு மனசாட்சி உள்ளவன் மறுக்கவே முடியாது. எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு அக்ரஸிவ் இண்டிவிஜுவலிஸ்டிக் கேம்பெயின், ஒரு தனி மனித துதிப்பாடல் இங்கே நடந்துட்டு இருக்குது. கரெக்ட், யூ ஆர் ரைட். that's the fate of the state and that's the fate of the whole country. அங்கே மோடிக்கு பண்ணுறது இவங்க பண்ணுறாங்க. அப்கி பார் மோடி சர்க்கார் தானே சொன்னாங்க. இப்போ அதை கொண்டு வந்து நிறுத்தும்போது உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இதெல்லாம் வந்து எங்கே போய் நிற்குது? உங்களுக்கு வந்து சொசைட்டி ஏற்றுக்குது. இப்போ அடுத்து வரவங்க ஏன்னா ஒரு ராங் பிரசிடெண்ட்டை செட் பண்ணிட்டாங்க. அடுத்து வரவங்க இதை விட அதிகமாக போவாங்க. இது எதை காட்டுதுன்னா கேப்ரியல், உங்கள் டெமோக்ரஸி வந்து இன்னமும் வந்து மெச்சூர்ட் ஆகல.
இது யூஎஸ்ல நடக்குமா இல்லை யூரோப்பில் நடக்குமா? யூஎஸ்ஸை கூட விடுங்க, யூரோப்பில் நடக்குமா? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாருங்க, ஜெர்மனில் இருக்க ஃப்ரெண்டு தான் சொல்கிறாருங்க. ஒரு சிஎம் 2 days அங்கே போயிட்டு வராரு. அங்கே அந்த சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய 10 காரு 12 காரில் வந்து சுழல் வழக்கு கார் வந்து உங்களுக்கு அப்படியே சீறி பாயுது. அவங்க சொல்கிறாங்க அங்கே ஜெர்மன் சான்ஸ்லரே ரோட்டில் சாதாரணமாக நடந்து போவாங்க. when Merkel was the chancellor, அவங்க மார்னிங் வாக் போயிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு ஷி யூஸ் டு பிக்கப் her மார்னிங் ஃபுட் ஃப்ரம் there. தனியாக பில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. either she will walk or she'll have her own car. not a single security or no paraphernalia. இது ஜெர்மன் சான்ஸ்லருக்கு, சர்விங் சான்ஸ்லருக்கு. வேற இவர் ஸ்டாலின் போகும்போது வந்து 10 கார் போகுது அப்படின்றாங்க. உங்களுக்கு அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. அப்படி இருந்துன்னா வந்து அகைன் இதுவும் வந்து அப்சல்யூட்லி இமேஜ் பூஸ்டிங் தான். இது இந்தியாவுக்குள்ளே பண்ணுறதும் இந்தியாவுக்கு வெளியில் நடக்குது. உங்கள் டெமோக்ரஸி நேஷனல் ஸ்டேஜில் இருக்குது, அதோட விளைவு தான் இது. இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து இன்னமும் டிராஃபிக் எல்லாம் இது க்ளோஸ் பண்ணுறீங்க. நாட் ஒன்லி ஃபார் திஸ் சிஎம், ஜெயலலிதாக்கு பண்ணாங்க, எடப்பாடிக்கு பண்ணாங்க, இன்றைக்கி மோடிக்கு பண்ணுறாங்க, மம்தா பானர்ஜிக்கு பண்ணுறாங்க, ஸ்டாலினுக்கு பண்ணுறாங்க. 35 நிமிஷம் அன்றைக்கி வந்து ஸ்டாலின் போகிறாருன்ட்டு லீலா பேலஸ் ஹோட்டல்கிட்ட 35 minutes டிராஃபிக் வாஸ் கம்ப்ளீட்லி பிளாக்டு. நம்ம நண்பர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அதுக்கு ஒரு ட்வீட் போட்டார், எதுவுமே மாறலைன்னு. அதுக்கு வந்து ஒரு 1000 பேர் திமுக போய் திட்டுறான் அவரை. ஏன்னா போய் வீட்டில் போய் நான் டேஷ் பண்ண போகிறேன்றான். அந்த மக்களை எப்படி 35 நிமிஷம் நீங்கள் ஒரு டிராஃபிக் பிளாக் ஆகுதுன்னா இதுதானே ஜெயலலிதா நடந்தது 91-96. இப்போ 30 years பொறுத்து நீங்கள் பாடம் கற்றுக்கலே. இது ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் போகும்போது ரோட்டில் டிராஃபிக் நார்மலாக இருக்குமாங்க? இன்றைக்கி இருக்க மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது வந்து வித் லீஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் டு பீப்புள் யூ கேன் டேக் த விஐபி சேஃப்லி. சீஃப் மினிஸ்டர் பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் இருக்கக்கூடாது, அதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. பட் நீங்கள் 35 நிமிஷம் டிராஃபிக்கை பிளாக் பண்ணுறீங்கன்னா இது உங்கள் தலையில் தானே விடிய போகுது. 91-96 ஜெயலலிதா பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான்லாம் பார்த்தேன். அது அந்த கவர்மெண்ட் போனதுக்கு ஒரு காரணம் டிராஃபிக் ஸ்னார்ல்ஸ்வாங்க, டிராஃபிக் பிளாக்கேட்ஸ். அம்மா புறப்படுறாங்க போயஸ் கார்டன்லாம், செக்ரட்டரியேட் போகிறதுக்கு பீச் ரோடு மவுண்ட் ரோடு ரெண்டையும் பிளாக் பண்ணுவாங்க. சப்வேல இறங்க விட மாட்டாங்க. இந்து ஆஃபீஸ்லேருந்து சப்வே தேட்டர் வரைக்கும் 2 பக்கமும் 12 சப்வேல இறங்க விட மாட்டாங்க. ஒவ்வொரு சிட்டிசனும் சென்னையில் இருக்க ஈச் சிட்டிசன் வாஸ் அஃபெக்டட் பை யார் மூமெண்ட். வெளியில் வர்றாங்கனாலே அலருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. கடைசியில் என்ன ஆச்சு? ஷி வாஸ் டிஃபீட்டட். பட் 2011 திரும்ப 1ல் வந்தாங்க. 2011 வரும்போது ஷி லேர்ன்ட் அ லெசன். தெர் வாஸ் அ நில் டிஸ்டர்பன்ஸ் டு பீப்புள். கான்வாய் போகும்போதே அதே பாத்துலேயே 3rd லேயரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாஸ் அலவுட். உயிரை பணையம் வச்சு அந்த கான்ஸ்டபிள்ஸ் நின்று அதை சேஃப்கார்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். இங்கே இல்லை, ஜெர்மனில் போய் அந்த விஷுவல்ஸை போடுறாங்க. தீஸ் ஆர் ஆல் உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கேப்ரியல். இதெல்லாம் வந்து ஒருத்தரால் ரசிக்க முடியுது, ஒரு பார்ட்டி இதை என்ஜாய் பண்ணுதுன்னா நீங்கள் இன்னமும் அந்த ஃபியூடல் கல்ச்சர்லேருந்து வெளியில் வரல. ஆஸ் அ டெமோக்ரஸி நீங்கள் இன்னும் நேஷனல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். மற்றபடி நீங்கள் சொல்கிறதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் தட்ஸ் த ஹோல் சிஸ்டம்னும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நான் வை ஷுட் ஐ சிங்கிள் அவுட் ஸ்டாலின்? ரைட், அதுதான் என்னோட பாயிண்ட். ரைட். கடைசியாக இன்னொரு விஷயம், அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாரோட அந்த ஒரு பெயிண்டிங்கையும் ஓப்பன் பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள். அதுலேயும் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்பாக அதை பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஹாலை ரெண்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இட் வாஸ் நாட், அது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ஃபங்க்ஷன் அல்ல. இங்கே இவங்க வந்து நல்லா மக்களை திசை திருப்புறாங்க, திமுக ஈகோ சிஸ்டம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தெரியும் நிறைய மெம்பர் காலேஜஸ் இருக்குது, அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஈவன் அஃபிலியேட்டட் காலேஜ், இட்ஸ் அ மெம்பர் காலேஜ். அங்கே வரக்கூடிய தகவல் என்னென்னா 230 pounds அரௌண்ட் இந்தியன் கரன்சியில் 25,000 rupees கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஒரு ரெண்ட்டை ஒரு அந்த ஹாலை என்ன சம்திங் யூ கேன் ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், போர்ட்ரேட் வச்சுக்கலாம், முடிச்சுட்டு போகும்போது போர்ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடும். இது யார் வேணால் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்டி நேஷனல்ஸாக இருக்கக்கூடாது, இப்போ ப்ரொஸ்கிரைப்டு ஆர்கனைசேஷன்ஸ் வாங்கல, தடை செய்யப்பட்ட, இன்ஃபேக்ட் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட பண்ணுறானுங்க. காலிஸ்தானிஸ்லாம் அதை பண்ணுறாங்க. இது அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ் லா ப்ரொஸ்கிரைப் பண்ணிடக்கூடாது. பிரிட்டிஷ் சார் ஒன் சைடட். அவங்க எந்த அளவு வந்து அவன் காலிஸ்தானிஸ் எல்டிடி ஃபோட்டோலாம் வைக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஐரிஷ் ரெவல்யூஷனரிஸை வச்சேன்னா தூக்கின்னு போடுவான். ஆமாம், பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட பிரிட்டத்தை அவன் அலோவ் பண்ண மாட்டான், அங்கே பேண்டு. மற்றபடி நீ வெளியில் வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து இவங்க வந்து இதை ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை இன்வைட் பண்ணுது, ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ஃபேக்சுவலி ராங். இதுதான் வந்து பப்ளிசிட்டி எந்த லெவலுக்கு நாசியேட்டிங் ஸ்டேஜஸ்க்கு போயிருக்குன்றது உதாரணம்.
அட் த எண்ட் ஆஃப் த டே தேர் டெனிகிரேட்டிங் தெம்செல்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஏன் தேவைப்படுது உங்களுக்கு? உங்களோட இமேஜ் பூஸ்டப்புக்காக இது படுதுன்னா அட் த காஸ்ட் ஆஃப் வாட்ன்ற கொஸ்டின் வருது இல்லை? இப்போ அதை நீங்கள் எதிர்த்து இங்கே பேசவும் முடியாது. எனிதிங் அகேன்ஸ்ட் பெரியார் இஸ் அ டாபு ஹியர், அங்கே எனிதிங் அகேன்ஸ்ட் ஹிந்துத்வா, எனிதிங் அகேன்ஸ்ட் லார்ட் ராம் இஸ் டாபுன்ற மாதிரி எனிதிங் அகேன்ஸ்ட் பெரியார்ன்றது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு செடிஷன் ஹியர் தமிழ்நாட்டில். ஸோ அங்கே போய் அந்த ஃபோட்டோவை நீங்கள் திறகுறீங்க. நீங்கள் அகைன் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி இமேஜ் பூஸ்டிங் தானே. பட் அது ஆக்ஸ்ஃபோர்டோட ஃபங்க்ஷனும் கிடையாது. எப்படி சொல்கிறது, அது இது வந்து ஒரு தனியார் ஒரு அமைப்பு வாடகைக்கு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. வந்து இது உடனே பெரியார் குளோபலைஸ் ஆகுதான்றதுலாம் வந்து அபத்தத்தின் உச்சம். இது இவர்களை தாழ்த்தி கொள்கிறார்கள். இதனால மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை தீரப்போகுது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ இது எட்டனதர் கிம்பிக்கும் தான் நம்ம இதை பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி.